என்னால இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லி வேற ஹீரோ கிட்ட போய் மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது துப்பாக்கி. 2012 காலகட்டத்துல சூர்யா அவரோட கெரியர் பீக்ல இருந்தாரு. அதுக்கு முன்னாடி 2011ல தான் ஏஆர் முருகதாஸ் சூர்யாவை வச்சு ஏழாம் அறிவு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா துப்பாக்கி படத்தோட கதையையும் ஏஆர் முருகதாஸ் சூர்யாவை மனசுல வச்சு தான் எழுதியிருக்காரு. ஏன்னா வாரணம் ஆயிரம் படத்துல சூர்யாக்கு மிலிட்டரி கெட்டப் அவ்வளவு சூப்பரா சூட் ஆயிருக்கும். ஆனா சூர்யா துப்பாக்கி படத்தோட கதையை கேட்டுமே இந்த படத்தை வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஒரே டைரக்டர் கூட போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு சூர்யா. அதுக்கப்புறமா தான் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை விஜய் கிட்ட சொல்லி கமிட் பண்ணாரு. அதுக்கப்புறமா படம் வெளியாகி விஜயோட முதல் 100 கோடி படமானது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் விஜய் ரசிகர்களோட ஃபேவரட் படமா மாறி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சண்டைக்கோழி. இந்த படம் 2005ல வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் லிங்குசாமி முதல்ல இந்த படத்தோட கதையை விஜய் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. விஜய் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப கேட்டுக்கிட்டு இது என்ன விட ஹீரோவோட அப்பாக்கு தான் மாஸ் அதிகமா இருக்கு, இதுல எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல அப்படின்னு இந்த படத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட கதையை விஷால் கிட்ட சொல்லி லிங்குசாமி கமிட் பண்ணி இந்த படம் நம்ம தமிழ் சினிமாவுல விஷால ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்துனது மட்டும் இல்லாம 2005ல தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஹிட்டாவும் மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிச்சைக்காரன். 2016ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டைரக்டர் சசி இந்த படத்தோட கதையை வச்சுக்கிட்டு எக்கச்சக்க இளம் ஹீரோ ஸ்டெப்பே கதை சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய முக்காவாசி இளம் ஹீரோக்கு இந்த கதை ஏற்கனவே தெரியும். ஆனா யாருமே பிச்சைக்காரனா நடிக்க முன் வரவே இல்ல. சசி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் இந்த கேரக்டர்ல நடிக்க முடியாதுன்னு மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் விஜய் ஆண்டனி இந்த படத்துக்குள்ள வந்தாரு. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல உருவான இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்குலயும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. விஜய் ஆண்டனியோட கெரியர்லயே இப்ப வரைக்கும் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் இதுதான். பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு பிச்சைக்காரன் நம்ம தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முதல்வன். 1999ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படத்தோட தாக்கம் இப்ப வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கும். சங்கரோட டைரக்ஷன்ல அர்ஜுன் நடிச்ச இந்த படத்துல உண்மையாவே நடிக்க வேண்டிய ஹீரோ யாரு தெரியுமா? நம்ம தலைவர் ரஜினி தான். சங்கர் இந்த படத்தோட கதையை எழுதினதே ரஜினிக்காக தான். ஆனா அந்த டைம்ல அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்துல இருந்த ரஜினிகாந்த் இந்த படத்துல மட்டும் நடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அரசியலுக்கு வரோம் அப்படின்னு உறுதியே பண்ணிருவாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அர்ஜுன் இந்த படத்துக்குள்ள வந்து படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு.